ரெண்டாம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசி. நல்லா கவனிங்க. இது அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம். வீழ்ச்சிக்கு நாம் மிக முக்கியமாக நினைக்கக்கூடியது அடுத்த காரியம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது அதில் பர்டிகுலராக ஒரு வேர்டு இருக்கு. தேவனாகிய கர்த்தர் மனுஷனில் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து, ஆதாமுக்கு நிறைய விலா எலும்பு இருந்துச்சு. எத்தனை இருந்துச்சுன்னு தெரியாது, மெடிக்கலி கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்துச்சு. ஏன்னா அங்கே வசனம் என்ன சொல்லுது, விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம், எத்தனை விலா எலும்பு இருந்தாலும் எல்லாமே ஆதாமுடைய ஃபியூச்சர் கிடையாது, ஆதாமுடையதான ஏவாள் கிடையாது, ஆதாமுக்கான பார்ட்னர் கிடையாது, ஆதாமுக்கான ஹெல்ப்பர் கிடையாது. அதில் ஒன்றை கர்த்தர் சூஸ் பண்ணுறாரு. அந்த ஒன்று தான் கர்த்தர் சூஸ் பண்ணதான ஹெல்ப்பர். உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு சபைகளில் கடைசி காலத்தில் இந்த சூஸ் பண்ணுறதுல நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோன்னா, எல்லாருமே ஸ்பிரிச்சுவல். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஒரு பையனுக்கு பொண்ணை பார்க்குறாங்க, இல்லை பொண்ணுக்கு பையனை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பார்க்குற க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா, பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்கா, பையன் சர்ச்சுக்கு போகிறானா, பொண்ணு சர்ச்சுக்கு போதா, ஞானஸ்தானம் எடுத்துருக்கானா, அபிஷேகம் பெற்றிருக்காங்களா, எல்லாம் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டாங்கன்னா காட்ஸ் வில். இது எப்படி தேவ சித்தம்னு சொல்கிறீங்க? பையன் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, ஆவிக்குரிய சபைக்கு போகிறாரு, அபிஷேகம் பெற்றிருக்காரு, ஞானஸ்தானம் எடுத்திருக்காரு, அப்புறம் இதை விட வேற என்ன காட்ஸ் வில்? இல்லை, இது காட்ஸ் வில்னு பைபிள் சொல்லலை. காட்ஸ் வில்னா என்னன்னா, எல்லா எலும்பு இருக்குது, நிறைய எலும்பு இருக்குது, அதில் ஒன்று தான் ஏவாளாக மாறும், அது ஒன்று தான் காட்ஸ் வில்லாக மாறும். நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி தான் உங்களுக்கு சாய்ஸஸ் நிறையா இருக்குது. எல்லாமே ஸ்பிரிச்சுவல், எல்லாமே ஸ்பிரிச்சுவல், ஆனால் எல்லாமே தேவசித்தம் இல்லை. எல்லாமே என்ன கிடையாது? தேவசித்தம் கிடையாது. அதில் ஒன்று தான் உனக்கு தேவசித்தமாக இருக்கும். இன்னைக்கு சபை எப்படிப்பட்ட இடத்துல இருக்கு, வாலிபர்கள் எப்படிப்பட்ட இருக்கிறான்னா, பாசிட்டிவாக இருக்கிற எல்லாமே, ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற எல்லாமே கர்த்தர் எனக்கு வச்சது தான், எனக்கு ஃபியூச்சர் இதுதான் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்க. தயவு செய்து அந்த டிசிஷன் எடுக்காதீங்க. உன் வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு அது மிக முக்கியமான காரணமாக இருக்கும். நீ சூஸ் பண்ணுறது காட்ஸ் வில்லாக இருக்கிறதா சூஸ் பண்ணணும். எல்லாமே ஸ்பிரிச்சுவல்னா அத்தனையும் காட்ஸ் வில் அப்படின்னு அர்த்தம் இல்லை. எது அந்த ஸ்பிரிச்சுவல்ல காட்ஸ் வில் அப்படின்னு பார்க்கணும். இப்போ உதாரணமாக ஆபேல் பலி செலுத்தும் போது எப்படி பலி செலுத்தினார்னு 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது, நீங்கள் வாசிச்சு பாருங்க. 4ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 4வது வசனம் பாருங்க. 4 வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். நல்லா கவனிங்க, மந்தையின் தலையீற்று எல்லாத்தையும் எடுத்துட்டு வரல, மந்தையின் தலையீற்றில் அதுலயும் பெஸ்ட். தலையீற்று எல்லாமே பலி செலுத்துறதுக்கு உகந்தது தான், எல்லா தலையீற்றும் பலி செலுத்துறதுக்கு உகந்தது தான். ஆனால் எல்லாத்தையும் அவன் செய்யல, அதுல கொழுமையானவைகளை கொண்டு வந்தான். அதோட அர்த்தம் என்னன்னா, எல்லாமும் ஸ்பிரிச்சுவல் தான், ஆனா அதுல எது பெஸ்டோ அதுதான் கர்த்தருக்கு. அதே மாதிரி தான் உங்ககிட்ட கர்த்தர் கொடுக்க போறது, உன்னை சூஸ் பண்ண சொல்றது, உனக்கு எடுக்கிறது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தான். ஆனா அதுல தி பெஸ்ட்டை எடுத்து தான் கர்த்தர் உங்க கையில கொடுக்க போறார். நீ என்ன நினைச்சுக்கிறனா, எல்லா ஸ்பிரிச்சுவலும் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தானே, இதுல என்ன இருக்குது? அது நீ எது வேணா இருக்கட்டும், நீ உன் பேரை செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், உன் ஊழியத்தை செலக்ட் பண்ணுறதா கூட இருக்கட்டும், எல்லா ஊழியமும் உன் ஊழியம் அல்ல. உனக்குன்னு ஒரு யூனிக் அழைப்பை கர்த்தர் வச்சிருப்பார். அந்த அழைப்பை கர்த்தர்கிட்ட வாங்கணும். எல்லா விலா எலும்பும் விலா எலும்பு அல்ல, அதில் ஒன்றை எடுத்து கர்த்தர் ஏவாளாக மாற்றினார். அப்போ உன் லைஃப்ல அந்த ஒன்றுக்கு நீ காத்திருக்கணும், அந்த ஒன்றுக்கு நீ வெயிட் பண்ணணும். அதை கர்த்தரே கொண்டு வந்து கொடுப்பார். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு கடைசி காலத்தில் எது பிரச்சனையா இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்குறோம், செலக்ட் பண்ணிடுறோம், ஆனால் அது காட்ஸ் வில்லா. உடனே பையன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஏன் காட்ஸ் வில் தான், அவங்க அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க, என்ன இப்போ பிரச்சனை?
அவங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, அபிஷேகம் பெற்றிருக்காங்க. இல்லை, அதனால் அது காட்ஸ் வில் அல்ல. அது உன்னுடைய விலா எலும்பான்னு பார்க்கணும். அது கர்த்தர் உனக்கு சூஸ் பண்ணதான் பார்க்கணும். அது கர்த்தர் உனக்கு கொடுத்ததான் பார்க்கணும். எல்லாரும் பைபிள் தூக்குற எல்லாருக்கும் பேராயிட முடியாது. இன்னைக்கு அதுதான் இங்க பிரச்சனை. நிறைய பேர் மாட்டிட்டு முழிக்கிறான், நிறைய பேர் கதறான். நீங்க யோசிச்சு பாருங்க, அப்பா அம்மா 2 பேரும் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்க, ஆனா குடும்பத்துல சமாதானம் இல்லை. அப்பா அம்மா 2 பேரும் ஆவிக்குரியவங்க தான். நான் சொல்றது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டவங்களை சொல்றேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டவங்களை பத்தி நான் பேசல. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டவங்க கல்யாணம் பண்றாங்க, ஆனா அந்த குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, அந்த குடும்பத்துல போராட்டம் இருக்குது, அந்த குடும்பத்துல பிரிவினை இருக்குது. எதனால இது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பிக்கும் போதே அவன் எப்படி ஆரம்பிக்கணும்னா காட்ஸ் வில்லோட ஆரம்பிக்கணும். எது என்னுடைய விலா எலும்பு, எது காட்ஸ் வில், அதில் ஆரம்பிக்கணும். ஊழியத்தையும் சொல்றேன், கர்த்தர் உனக்குன்னு ஒரு யூனிக் அழைப்பு வச்சிருக்கிறார். அதனால தான் நீ பூமிக்கே வந்த, அதனால தான் நீ இங்கேயும் வந்திருக்கிற. இங்க நீங்க வந்ததுக்கு காரணமே காட் உனக்குள்ள ஒரு யூனிக் அழைப்பு வச்சதுனால மட்டும்தான் நீங்க இது உள்ள வந்திருக்கிறீங்க. ஆனா அந்த அழைப்பு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சாமுவேல் நியாயம் விசாரிக்கிறவர், தாவீது ராஜா, எலியா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி. ஆளாளுக்கு ஒரு அழைப்பு இருக்குது. அந்த அழைப்பை என்னன்னு கர்த்தர்ட்ட நீ கேட்கணும். எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு தம்பி எங்கிட்ட இருந்தார். அவரு முதல் ஒரு தடவை வந்தார். அண்ணே, ஆண்டவர் என்ன ஆப்பிரிக்காவுக்கும் சைனாவுக்கும் போக சொல்கிறாருன்னு சொன்னார். நான் கேட்டேன், ஆப்பிரிக்கா சைனாவுக்கு போக சொல்கிறாரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம். இப்போ என்ன அப்போஸ்தலர் நடபடிகள் படிக்கிறியான்னு கேட்டேன். ஆமாம் அண்ணே அப்படின்னா. சரி, நீ படிச்சுட்டு அப்புறமா சொல்லுன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 3 மாதம் இருக்கும். அண்ணே, கர்த்தர் கன்ஃபார்மாக பேசிட்டாருண்ணே. அப்படியா, என்ன பேசினாரு? எனக்கு போதக அழைப்பு டீச்சர் தானே நான் அப்படின்னா. திமோத்தி படிக்கிறியான்னு கேட்டேன். நிஜமா அப்படி தான் கேட்டேன். எப்படி நேனாரு? அதையும் முடிச்சிருன்னு சொன்னேன். ஒரு நாள் நான் அவரும் காரில் போயிட்டே இருந்தோம். போகும்போது, அண்ணே நேற்று எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சுனேன்னு சொன்னார். சரி, என்ன சொப்பனம் வந்துச்சுன்னு கேட்டேன். நம்ம 2 பேரும் ஸ்டேஷனுக்கு, ரயில்வே ஸ்டேஷன் போகிறோன்னே, ஒரு காஷ்மீருக்கு ஒரு ட்ரெயின் போகுது. நான் அந்த ட்ரெயினில் ஏறிட்டேனே, நீங்கள் ஏறல. அப்போ நான் கேட்டேன், அண்ணா ஏறுங்க அண்ணே. அதான்ப்பா உன் ட்ரெயின், நீ போப்பான்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னாரு. நான் வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தேன். திருப்பி 5 நிமிஷம் கழிச்சு கேட்டார், என்னென்ன பதிலே சொல்ல மாட்டேங்க, என்னென்ன அர்த்தம்னாரு. தீனி ஜாஸ்திப்பா, நைட்டில் கம்மியாக சாப்பிட்டு படு, சரியாக போயிடும்னு சொன்னேன். உடனே என்னென்ன இப்படி சொல்கிறீங்கண்ணே? ஒரு 6 மாதம் போகட்டும், காஷ்மீரா கன்னியாகுமரியான்னு பார்க்கலான்னு சொன்னேன். இப்போ அவர் இன்னொரு இடத்துல நல்ல ஊழியம் பண்ணிட்டு மிஷினரியாக இருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்? சில நேரத்தில் நமக்கு பார்க்குறதெல்லாம் நமக்கு என்ன தெரியும், அப்படி ஒரு எமோஷன், அப்படியே எமோஷ்னலாக பாஸ்டர் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனலாக பேசி வா அப்படின்னு உடனே உத்தரப்பிரதேஷ் கிளம்பிடுவான். நம்ம அது இம்மிடியட்டாக அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் பேசினோன்னே பீகார் கிளம்பிடுறான். உடனே கிளம்பிடுறான். அண்ணன் கூப்பிட்றாங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, கிளம்பிடுறான். போகிறான், 6 மாதத்தில் வந்துடுறான். ஏண்டா வந்துட்ட? கர்த்தர் பேசினார்னே திரும்பி வர சொல்லி. ஏன் திரும்பி வரான் தெரிய மாட்டேங்குது. இதுதான் எமோஷ்னல். விலா எலும்புகளில் ஒன்றை எடுக்கணும். எல்லா விலா எலும்பும் பார்க்கறதுக்கு, எல்லா ஊழியமும் கேட்கும் போது சிலருடைய ஸ்பீச் உண்மையிலே நல்லா இருக்கும், எமோஷனலாக ஒப்பு கொடுக்க சொல்லும். ஆனால் நீ உட்காந்து ஜெபம் பண்ணணும். நான் சொன்னேன், ஆரம்பிக்கும் போது 1994 இதே மாதிரி ஒரு வாலிபர் கூட்டத்தில் திருச்சியில் நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்தது 2004. 10 வருஷம் தேவ சமூகத்தில் கர்த்தர் காத்திருக்க சொன்னார். 94 ஒப்பு கொடுத்துட்டேன், பேரெல்லாம் எழுதிட்டேன். அந்த ஊழியத்துக்கு யாரெல்லாம் ஊழியத்துக்கு வராங்கன்னு சொன்னதில் எழுதி கொடுத்துட்டேன். 2004 வரைக்கும் கர்த்தர் ஜெபம் பண்ண சொன்னார். உட்கார், உனக்கு தெரியும், உன்னை எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும், உட்காரன். 10 வருஷம் கர்த்தர் உருவாக்கினார், கன்ஃபார்ம் பண்ணார். என்ன ஊழியம், செகண்ட் கமிங் பற்றி பேசணும், வருகை சபையை ஆயத்தப்படுத்தணும், எல்லாத்தையும் சொன்ன பிறகு வேலையை எழுதி கொடுத்துட்டு இந்த ஊழியத்துக்கு வந்தேன். 22 வருஷமாக கர்த்தர் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் சொல்றேன், அந்த ஏற்ற காரியத்தை யூ மஸ்ட் சூஸ். அது வரைக்கும் வெயிட். அவசரம். சில நேரத்தில் சபையில் ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க, பாஸ்டர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆன உடனே கை கால்லாம் பரபரக்கும். இப்போ இந்த செகண்ட் கமிங் பற்றிலாம் கேட்குறாங்கல்ல,
கேட்ட உடனே கொஞ்சம் பேருக்கு என்னது இயேசு வரப்போறாரா, இவ்வளோ சீக்கிரமாவா, டைம் கம்மியாக இருக்குதே, நான் ஏதாவது பண்ணணுமே அப்படின்பா. இருறா பண்ணலாம், இயேசு வந்துட்டா அப்புறம் என் ஊழியத்துக்கு என்னென்ன வேல்யூ, ஏதாவது பண்ணணும், ஏதாவது இருறா. அவனை கட்டுப்படுத்துறதா இப்போ ரொம்ப கஷ்டம். சில நேரத்தில் பாருங்க, அடிக்கிறவங்க கூட சும்மா இருப்பான், அடிக்காதவன் திமிரிக்கிட்டே இருப்பான் பார்த்துறீங்களா, அவனை 4 பேர் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, போவாதரா போவாதரான்னு. அந்த மாதிரி இவனை பிடிக்க வேண்டியிருக்கு. இருடா போகலாம், அண்ணே ஆத்துமா அழியுதுனேம்பா. இருடா, ஆத்துமா அழியிறது நம்மளை விட அவருக்கு அழுக ரொம்ப ஜாஸ்தி, அவர் ஆள் வச்சிருக்கிறாரு, போவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இவனை கட்டுப்படுத்தி ஒரு 4-5 வருஷம் இவனை ரெடி பண்ணி தான் அனுப்பணும். சில நேரத்தில் கை பரபரன்னும் துருத்துருன்னும் ஏதாவது செய்யணும்னு சொல்லணும். உடனே பாஸ்டர் மேலே கோவம் வரும், பாஸ்டர் என்னை பயன்படுத்த மாட்டாரு, எனக்குள்ள எவ்வளோ தாளந்து இருக்குது தெரியுமா அப்படிம்பா. டே தாளந்துலாம் இருக்குடா, எப்போ பயன்படுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். பாருங்க, சாமுவேலை அனுப்பி ஆடு மேய்க்கும் போதே தாவீதை என்ன வாக்கிட்டாரு, ராஜா வாக்கிட்டாரு. ஆனால் தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தார். அது வரைக்கும் தாவீதுக்கு பிராக்டிஸ். ஏன் தெரியுமா, அன்னைக்கே ராஜாவாக்கினா என்ன ஆகும் தெரியுமா, அன்னைக்கே ராஜாவாக்கிட்டானா சவுலை விட மோசமான ராஜாவா தாவீது மாறிடுவார். அந்த மெச்சூரிட்டி வரணும், ராஜ்யபாரம் பண்ணுறதுக்கான மெச்சூரிட்டி வரணும், அதை நடத்தக்கூடிய மெச்சூரிட்டி வரணும். அபிஷேகம் இருக்கு, அழைப்பு இருக்கு, குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் காத்திருக்க சொல்லுவார். அப்போ ஆண்டவர் பயன்படுத்துவார். சபைக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்கு தெரியும், ஆனால் கொஞ்சம் துடிதுடிப்பு இருக்கும், உடனே ஏதாவது பண்ணோம். பாஸ்டர் போய் கேட்பாங்க, பாஸ்டர் அதை பண்ணட்டுமா இதை பண்ணட்டுமா, பாஸ்டர் சொல்லுவாங்க அந்த பாய் எடுத்து போடு. என்னது பாய் போடுறதா, எனக்குள்ள 4 தீர்க்கதரிசி தூங்கிட்டு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு. எங்கள் பாஸ்டர்லாம் இப்போ இவரெல்லாம் அன்பாக நடத்துகிறாரு எல்லாரையும், எங்கள் பாஸ்டர்லாம் சுத்தம், அவர் இவங்களாவது வாப்பான்லாம் கூப்பிட்றாரு, எங்கள் பாஸ்டர்லாம் வாடாதான் நீ கூப்பிடாரு, அவனை கூப்பிடு அப்படிம்பார். போகாட்டி அடுத்த வார்த்தை அந்த திருடனை கூப்பிடு அப்படிம்பார். செகண்ட் வேர்டு இதோ அவர் உட்காந்துருக்கார் பின்னாடி ஒருத்தர், நான் அவர் சேர்ந்து ஊழியம் பண்ணுறோம். அவர் செகண்ட் செஷன் பேசுவார், நான் அவர்கிட்ட தான் இருந்தோம், ஒன்றா தான் ஒரே வந்தோம். அவர் பேசும்போதே டே, அவர் கூப்பிடும்போதே எடே இங்கே வாடே அப்படிம்பார். கூப்பிடும் போதே அப்படி தான் கூப்பிடுவார். ஏதாவது மீறி பேசினோம்னா டக்குன்னு நரகத்துக்கு போயிடுவேன்பார். அந்த வார்த்தையை வாங்கிடக்கூடாதுன்றதுனாலேயே அவர்கிட்ட எதுவும் பேசுறதே இல்லை. நல்லா நான் ஆமாம் நிஜமாக தான், அவர் நீர் வலதுபுறம் வந்தால் நான் இடதுபுறம் போகிறேன்ட்டு அவரை பார்த்தாலே ஒதுங்கிடுவேன், பிரைஸ்லான்ட்டு போயிடுவேன். ஏன்னா திருப்பி எங்கடே அப்படின்னாருனா கதை முடிச்சு, ஏதாவது சொல்லிடுவாரோன்னு பயம். அப்படி எங்கள் ஊழியக்காரங்கிட்ட கிட்டத்தட்ட 12 வருஷம் இருந்தோம். 1992லேருந்து 2004 வரைக்கும் 12 வருஷம். நீங்களா சேரில் உட்காந்துருக்கீங்க, நாங்களாம் கீழே தான் உட்காந்துருப்போம், உட்காந்து டைரி எழுதுவோம். அந்த 12 வருஷம் கர்த்தர் கொடுத்த பிராக்டிஸ் தான் இந்த 23 வருஷம் இங்கே நிற்பதற்கு போதுமானதாக இருக்கு. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, உடனே பரபரன்னு உடனே செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அந்த மாதிரி பண்ணணும். ஜஸ்ட் வெயிட். நீ அப்படி ரொம்ப வேகமாக எடுக்கிற டிசிஷன் ரொம்ப வேகமாக தவறு செய்ய வைக்கும். உனக்கு பொறுமை இருக்காது. சில நேரத்தில் என்ன தோணுன்னா, எனக்கு ஆண்டவர் சில வரங்கள் கொடுக்குறாரு, உனக்கு 2 பாட்டு கொடுப்பாரு, அல்லது ஒரு வரம் கிரியை செய்யும், யாருக்கோ ஜெபம் பண்ணியிருப்பேன் ஹீல் ஆகிடும், யாரோ நீ சொன்னதை நடந்திருக்கும் ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதெல்லாம் ரைட் டைம், அதெல்லாம் ரைட் டைம். நீ வெயிட் பண்ணணும். உடனே உனக்கு என்ன தோணும் தெரியுமா, கர்த்தர் ஒரு பாட்டு கொடுத்தாரு, உடனே யூடியூப்ல ஏற்று, உடனே ஃபேஸ்புக்கில் ஏற்று. கவனிச்சுக்கோங்க, உன் பாட்டை எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றதுலாம் முக்கியம் இல்லை, எவ்வளோ பேர் அந்த பாட்டால் தொடப்பட்டாங்கன்றது தான் முக்கியம். அந்த பாட்டால் கர்த்தர் எவ்வளோ பேசினார்ன்றது தான் முக்கியம். உனக்கு என்ன தோணுது, லைக்ஸ் பார்க்குறாங்க, இன்னைக்கெல்லாம் அதுதான், லைக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், வியூஸ் இம்பார்ட்டன்ட். பேசும்போதே என்ன சொல்கிறாங்க, இத்தனை லட்சம் வியூஸ், இத்தனை. சினிமாக்காரனை போய் பாருங்க, மில்லியன்ஸில் வியூஸ் போகுது. ஒருத்தன் கேம்ஸ் நடத்துகிறான், அவன் தான் இருக்கிறதுலே அதிகமாக 107 மில்லியன் ஆமாம் பார்க்குறாங்க, அவ்வளோ பார்க்குறாங்க. அதெல்லாம் வியூஸ் பேஸ் பண்ணியா பரலோகம் இருக்கு, வியூஸ் பேஸ் பண்ணியா ஊழியம் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் ஊழியம், உன் அழைப்பு உனக்குரியது, யூனிக். அதை கர்த்தர் உனக்காக மட்டும் வச்சது, அதை கர்த்தர் உன்னை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். ஜஸ்ட் வெயிட். அந்த பர்டிகுலர் விழா பார்ட்னர் செலக்ட் பண்ணுறதுலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாம் வாலிப பிராயத்தில் இருக்கிறீங்க, காலேஜ் முடித்தோடனே போவீங்க, ஒரு சிலர் பெரியவங்களும் இருக்கிறீங்க. பார்ட்னர் செலக்ட் பண்ணும்போது சொல்கிறேன், கர்த்தர் உனக்குன்னு ஒன்று வச்சுருப்பார், உனக்குன்னு ஒன்று வச்சுருப்பார். நீயா போய் அவசரப்படாத, நீயா போய் நல்லா பாடுறாரு. ஒரு அம்மா சொல்லுச்சு,
அந்த மேலே பாடுறாரே ஒரு பிரதர், ஆமாம் அவரைத்தான் கர்த்தர் எனக்கு காட்டுறார். மேலே பாடுற பிரதர் அவரைத்தான் கர்த்தர் எனக்கு காட்டுறார். நீங்கள் அந்த பிரதரை கேட்டிங்களான்னு போய் கேட்டாங்க. பிரதர் பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உங்களை தான் எனக்கு காட்டுறாரு. அவர் சொன்னார், நான் கேட்டுட்டு சொல்லட்டுமா அப்படின்னு. யாரை? என் ஒய்ஃபை. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையெல்லாம் இருக்கு. இப்போ எப்படி கர்த்தர் காட்டியிருப்பார்? புரியுதா? சில நேரத்தில் நமக்கு பார்க்குற விழாலாம் நல்ல விழாவாக தெரியும். அப்படியே இதுவாக இருந்தால் நல்லா இருக்குமே, அதுவாக இருந்தால் நல்லா இருக்குமே. சிலர்லாம் போய் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலே ஆச்சு, அதைத்தான் பண்ணுவேன், இல்லைனா செத்து போவேங்கிறான். அவனுக்கு தெரியாது பண்ணாதான் சாவ போகிறான், டெய்லி சாவான். அவனே 3 மாதம் கழிச்சு நம்மகிட்டே சொல்லுவான், ஃபஸ்ட்டு உங்கள் பேச்சை நான் அன்னைக்கு கேட்கல. ஏன்டா கேட்கல? நாங்கள் தான் சொன்னோமே, அனுபவசாலி சொல்கிறோமே, கேட்க வேணாம். அப்புறம் நாங்களும் அந்த கதவுக்கிட்ட நின்று கதறோம், உள்ளே போயிடாதேன்னு. உள்ளே போயிடுறான். அப்புறம் கதவை அடைக்கப்பட்டவர் தட்டுறான், திறக்க முடியாது. அவ்வளோதான், உள்ளே போகிற வரைக்கும் தான் மரியாதை. போயிட்டுனா தொலைஞ்சம் அவனே. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோன்னே பிரைஸ் தி லார்ட், ரொம்ப நாளாக ஆண்டவர் மங்களா காட்டினார், இப்போ தெளிவாக காட்டுறாராம். சொல்கிறான், சாட்சி சொல்கிறான். மங்களா காட்டினார், இப்போ தெளிவாக காட்டுறாரு. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க, கர்த்தர் உனக்குரியதை கொண்டாந்து சர்ச்சில் 3 வருஷத்துக்கு முன்னாடி காட்டிட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருங்க, பேசிக்கிட்டு இருங்க, காலம் வரும்போது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா சொல்ல மாட்டார். கர்த்தர் ஒன்றும் மேட்ரிமோனியில் அப்படின்னு நடத்துகிற ஆள் இல்லை. சிலர் சொல்கிறான், கர்த்தர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு காட்டிட்டார், நாங்கள் 2 பேரும் 2 வருஷமாக ஆண்டவர் சர்ச்சு நடத்துகிறாரு, வேறு என்னடா நடத்துகிறாரு? 2 வருஷமாக அவனுக்கு முன்னாடி காட்டிட்டு பார்த்துக்க சொன்னாரா? இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு ஆவியை ஊத்தும் அனலை எழுப்புதல்னா அவன் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். எப்படி அனல் ஊத்தாது, அவன் அனல் வேற. இன்னைக்கு தான் சபையில் நடக்குது. கவனிங்க, சபை என்பது கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலம், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஸ்தலம். இங்கே வேற எதுக்கான இடமும் கிடையாது. இங்கே கர்த்தர் செலெக்ஷன் போர்டும் வைக்கல, இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கணும் சொல்லலை. இங்கே வந்தினா உதவி வரும் கண்மலையை நோக்கி மட்டும்தான் பார்க்கணும். நீ அதை மட்டும் பாரு. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு குரூப் சபைக்குள்ள உட்காந்துட்டு இதான் சேட்டை. கடைசி காலத்தில் சபைக்குள்ள உட்காந்துட்டு இங்கே உட்காந்துட்டு மெசேஜ் அனுப்புது, வந்துட்டியா? உடனே அவன் அங்கேருந்து அனுப்புகிறான், வந்துட்டேன். உடனே இது எங்கே இருக்க? உடனே அவன் திரும்பிப்பார். ஏண்டா, நாங்கள் வானத்தை அண்ணாந்து பாருன்னா நீ திரும்பி பார்த்துட்டு உட்காந்துருக்க. உங்களை சொல்ல, நீங்கள்லாம் தங்கம். நான் சபைகளில் நடக்கிறத சொல்கிறேன். சபை திரும்பி பார்க்குற இடம் இல்லை. திரும்பி பார்த்தீங்கன்னா லோத்துவின் மனைவி ஆயிடுவீங்க ஒரு நாளில். இங்கே உட்காந்துட்டு திரும்பி பார்க்கறது, சேட்டப் பண்ணுறது, இங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்க்கறது, அந்த வேலையெல்லாம் நிறுத்திடு. இந்த காலத்தில் நீ கர்த்தரை மட்டும் பார்த்தால் எதிர்காலத்தில் கர்த்தர் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வார். நீ பல நேரத்தில் இந்த சேட்டையை பண்ணதுனால பின்னாடி இதுக்கான ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். பெயின்ஃபுல் ப்ராசஸ், விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு கண்ணீர், அதுக்கு ஒரு அழுக, இதெல்லாம் வேணாம் நமக்கு. நல்ல ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஏசியில் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தா அப்படியே பரலோகத்துக்கு வர வழியை பாருங்க. ஏன் இந்த மாதிரி சேட்டையில் மாட்டி வெங்காய வண்டியில் ஏறி லாரியில் வந்து சேருவானே பரலோகத்துக்கு? ஒரே ஜேர்னி தான். நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு தகப்பனாக தோளின் மேல் சுமந்து பரலோகத்துக்கு கூட்டு போக விரும்புகிறார். அதெல்லாம் முடியாது, நான் நடுத்தருவில் நடந்தா வருவேன்னா வா. ஆனால் உனக்கு நல்ல வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்குறோம். இது இந்த நேரத்தில் தேவையில்லாதது. இதை மட்டும் இப்போ நீ கிராஸ் பண்ணிட்டீன்னா பின்னாட்களில் ஒருவேளை நீ நினைச்சது நடக்காது. கர்த்தர் நீ நினைக்காதது கூட கொடுப்பாரு. ஆனால் அது உன் ஊழியத்துக்கும் உன் தரிசனத்துக்கும் உன் எதிர்காலத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும், தி பெஸ்டாக இருக்கும். ஆதாமுக்கு என்னத்துக்காக உண்டாக்கினாரோ நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தரே கொடுத்ததுனால, ஆதாமுக்கு கொடுத்ததுனால நான் ரொம்ப யோசிப்பேன். கர்த்தரே கொடுத்ததுனால இந்த அம்மாவால பிரச்சனை வந்துச்சுன்னு ஆதாம் சொல்றார். தோட்டத்தை விட்டு ஆண்டவர் விரட்டிட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த அம்மாவோடைய தான் ஒரு வாழ்க்கையை முடிச்சார். 930 வருஷம் அதே அம்மாவோட தான் வாழ்க்கையை முடிச்சாரு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில் பிரிவினை வருது? இதுதான் கர்த்தர் ஏற்படுத்துகிறதான துணை, ஹெல்ப்பர். கர்த்தரே கொடுத்ததுனால பிரச்சனை வந்துச்சு, தோட்டத்தை விட்டு வெளியே போனாங்க, எவ்வளோ ப்ராப்ளம்.
எல்லாமே மாறிடுச்சு. இந்த அம்மாவுக்கு கொடுத்த பழத்தால டிசைனே மாறிடுச்சு. ஆனால் ஒரு நாளும் ஆதாம் ஏவாளை விட்டு பிரியவே இல்லை. கடைசி வரைக்கும் ஏவாளோடு கூட தான் இருந்தான். இப்பவும் சொல்றேன், உன் தாய் தகப்பன் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்கல்ல, நல்லா கவனிச்சு பாரு. நல்லா சண்டை போடுவாங்க, எல்லாம் நடக்கும், உனக்கே மண்டை காயம், இவங்கிட்ட எப்படா வாழ்றதுன்னு. ஆனா 25 வருஷம் வாழ்ந்து முடிச்சிருப்பாங்க. உனக்கே ஆச்சரியமா இருக்கும். 25வது வருஷம் கல்யாண நாள் கொண்டாடுவாங்க. உனக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த அடித்தடிக்கு நடுவில் 25 வருஷம் ஓடி இருக்கிறாங்களே. காரணம், ஓடினது காரணம் அவங்க 2 பேர் இல்ல, அவங்களை சேர்த்த தேவன் அவர்களை இணை பிரியாதபடி முப்பரின் நூலாய் பாதுகாத்துக் கொண்டார். இன்னைக்கு எடுத்ததுக்கெல்லாம் டிவோர்ஸ், எடுத்ததுக்கெல்லாம் பிரிவினை, எடுத்ததுக்கெல்லாம் வேணாம் போதும் அப்படின்னு ஒரு குரூப். ஏன் இது வருது தெரியுமா? கர்த்தர் உன்னை சேர்க்காததுனால இது நடக்குது. கர்த்தர் சேர்த்து வைத்தால் இட் வில் பி பெர்ஃபெக்ட். கர்த்தர் உன்னை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2வது மிக முக்கியமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டியது, எல்லா விழா எலும்பும் கர்த்தர் கொண்டு வந்தது அல்ல. உனக்கென்று ஒன்றை யூனிக்காக வச்சிருப்பாரு. அது அழைப்போ, பார்ட்னரோ, வேலையோ, ஊழியமோ, எதுவானாலும் சரி, கர்த்தர் உனக்கு வச்சிருப்பாரு. அதை கொண்டு வந்து கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.